பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை தினத்தில் உங்களுடைய அவர் நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நான் பார்க்க போகிற எக்கால சத்தியத்தின் வார்த்தை என்னவென்றால், பிரசங்கின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை. என் இருதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தை நான் வேண்டாம் என்று விளக்கவில்லை. நான் செய்த முயற்சிகள் எல்லாம் என் மனம் மகிழ்ச்சி கொண்டிருந்தது. இதுவே என் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் எனக்கு வந்த பலன். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையானது இன்றைக்கு நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் நான் எப்படி இருக்கிறேன், என்னுடைய கண்கள், என்னுடைய இருதயம், என்னுடைய சிந்தனை எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு வசனம் இது. இந்த பிரசங்கத்துல சொல்லுகிற எல்லா வார்த்தையும் முக்கியமாக எல்லா மாயை குறித்தான நீங்க வசனம் கேட்டிருப்பீங்க. ஆனா நல்லா கவனிங்க, இந்த வார்த்தை ஆண்டவர் கொடுக்கும்போது என் கண்கள் எதையெல்லாம் பார்க்குது, அது எங்க எடுத்துட்டு போதுமா, என் சிந்தனைக்கு நான் எடுத்துட்டு போறேன். என் சிந்தனையில எடுத்துட்டு போகும்போது அவைகளை நானா என்னை ஆசையாக அவைகளை இச்சைகளுக்குள்ள என்னை தள்ள வைக்குது. அவை எனக்கு வேணும். என்னுடைய ஒரு காரியத்தை நல்லா கவனிங்க. ஒரு காரியத்தையோ அவைகளை நான் பார்க்கும்போது அவைகளை நான் பண்றேன், அதை மறுபடியுமாய் அதை பார்த்து என் சிந்தனைகளை கூட்டிட்டு போது அது பாவமாக நம்மை தூண்ட வைக்கிறது. பிரியமானவர்களே, இவைகளை நல்லா கவனிங்க. சொல்றாரு பாருங்க, என் கண்கள் இச்சித்தவைகளை ஒன்றை நான் பண்ணல, நான் வேண்டாம்னு சொல்லவே இல்லை. அவையெல்லாம் நான் என்ன பண்றேன், கூட்டிட்டு வரேன், என் சிந்தனைக்கு கூட்டிட்டு வரேன், பாவத்துக்குள்ள நான் தள்ள வைக்கிறேன். அது மாத்திரம் இல்லாமல் என் இருதயத்துக்கு அது சந்தோஷத்தையும் நான் வேண்டாம் என்று நான் விளக்கவில்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு சொல்லுகிற வார்த்தை, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஒரு பரிசுத்த வாழ்க்கை, இந்த நம்முடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு நாம் போகும்போது என் சிந்தனை, என் கண்ணு, என் இருதயம் எவையெல்லாம் பார்க்குதோ, பழக்கத்துக்குள்ள நாம் கடந்து போகிறோமோ, அவையில பாவ ஜீவித்துக்குள்ள நாம் பிரவேசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி, பாவ காரியங்களுக்கு, பாவ இச்சைகளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், நல்லா கவனிங்களா. இந்த குடிப்பழக்கம் உள்ளவங்கலாம் அதை பார்த்த உடனே என்ன பண்ணும், அது எப்படியாவது என்ன பண்ணும், அதை தூண்டு வைக்கும். இதை பார்க்கும் போதே அவங்க எப்படியாவது எப்படியாவது நம்ம சாப்பிட்டணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. இல்லை, அந்த குடிப்பழக்கத்துக்கும் இல்லை மற்ற காரியங்களுக்கோ நாம் இறுதியும் ஒருபோதும் நாம் இடம் கொடுக்காமல் தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறார் என்று சொல்லி அந்த எண்ணத்தோடு இருப்போம். இந்த நாள் நமக்கு ஆண்டவர் ஒரு பரிசுத்த நாளை நாம் நியமித்து, ஆண்டவர் என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்கலாமே. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.